to the online worship of LEF Royapuram. LEF ராயபுரத்தினுடைய ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். Let us begin with prayer. ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this wonderful opportunity to worship your holy name. பரமபிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்கும்படியான அருமையான தருணத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். Thank you. You are the God who dwelleth on the praises of your people. உம்முடைய ஜனங்களின் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நீர், நன்றி. We thank you for bringing us to the third Lord's Day of this new year, 2021. இந்த புதிய ஆண்டாகிய 2021 மூன்றாம் கர்த்தருடைய நாளுக்குள்ளாக கொண்டு வந்ததற்காக நன்றி. We thank you for shepherding us through all these years. இந்த கடந்த ஆண்டுகள் முழுவதும் எங்களை நீர் மேய்ப்பனை போல வழி நடத்தினீர், நன்றி. Through the storms of corona and so many other kinds of attacks. கொரோனாவினுடைய புயல், இன்னும் மற்ற பலவிதமான தாக்குதல்கள். Lord, this morning we want to listen to your voice. ஆண்டவரே, இந்த காலையிலே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். Words of mere men cannot satisfy us. வெறும் மனிதனுடைய வார்த்தை எங்களை திருப்திப்படுத்தாது. We want your word. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை. We pray that you will bless every part of this worship. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பாகத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். Our singing, our worship, our prayers may be acceptable to you. எங்களுடைய பாடல்கள், எங்கள் ஆராதனை, எங்கள் ஜெபம் உம்மால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கட்டும். We pray that you will be with your dear people from wherever they are listening to this program. உம்முடைய அன்பான மக்கள் எங்கே இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Draw us closer to yourself. ஆண்டவரே, உம்மை நெருங்கி வர எங்களுக்கு உதவி செய்யும். Cleanse us, wash us, make us to be sanctified vessels meet for your service. எங்களை கழுவும், எங்களை சுத்தப்படுத்தும், உம்முடைய ஊழியத்திற்கு ஏற்ற பாத்திரமாக எங்களை பரிசுத்தப்படுத்தும். We ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். Amen. ஆமென். We welcome you to this service. இந்த ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். Now Jerry and Dia will lead us in worship and singing. இப்பொழுது ஜெரியும் தியாவும் நம்மை பாடல்களிலும் ஆராதனையிலும் வழி நடத்துவார்கள். Thank you. ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்ற பாடலை பாடலாம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீதனம் செய்ய, மாந்தர் யாரும் வாரும் ஆனந்தமாய், நேசமேய்ப்பன் கரத்திலேந்து மாறு, ஏசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தெய்வகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார். பாடு பாடு பிராணத்தியாகமும் செய்து, வானலோக வாசலை திறந்தார். கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும், வாழ்க வாழ்க ஜகத் ரட்சகா. பொருள்
Asanuka Paranjodi Valanada Karunai Nayaka Potrum Potrum Punniyanathai Potrum Venum Manum இசைந்து பாடவோம் போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும் இயேசு ராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே லோகமெங்கும் நீதியின் செங்கோலை ஓய்ச்சி ஜோதியாக பாலனம் பாண்டுமே. இந்த நாளிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது சிறிது நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தண்டை வரும்போது நன்றியோடு துதியோடு வருவோம். ஆண்டவருடைய சுத்த கிருபையினால இரக்கத்தினால
தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக இந்த 2020ஆம் ஆண்டை கடந்து 21ஆம் ஆண்டிற்குள்ளாக வரும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். நன்றியோடு அவரை துதித்து அவரை அதிகமாக இந்த நேரத்தில் ஸ்தோத்தரிப்போம். கடந்த ஆண்டில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். எத்தனையோ வழிகளில் பிரச்சனைகள், போராட்டங்களை நாம் சந்தித்திருந்தாலும் தேவன் நல்ல தேவனாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து வந்திருக்கிறார். கண்ணின் மணியைப் போல காத்து வந்திருக்கிறார். அதற்காக அதிகமாக இந்த நேரத்தில் தேவனை துதித்து ஸ்தோத்தரிப்போம். இந்த 2021ஆம் ஆண்டில் அவருக்கு பிரியமாக ஜீவிக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். அப்பொழுது நமக்கு எல்லா காரியத்திலையும் பாதுகாப்பு, வெற்றியை தேவன் தருவார். தேவன் தாமே நம்மோடு இருந்து இந்த புதிய ஆண்டுல நம்மை வழி நடத்தும்படியாக அவருடைய பாதத்தில் இந்த நேரத்தில் கேட்கலாம். இந்த மாலையிலையும் நாம் கேட்க இருக்கிற செய்தியை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக தம்முடைய தாசரை தேவன் அபிஷேகித்து வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தை தாமே இந்த நேரத்தில் பரத்திலிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற விதத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுவோம். இந்த நேரத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்க, தேவனுடைய தொடுதலை ஒவ்வொருவரும் அனுபவிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்ய வேண்டும். இப்பொழுது சகோதரன் ஜோனத்தான் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். அன்பும் கரிமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்துடைய முதல் ஓய்வு நாளில் நீர் எங்களை ஆண்டவரே நம்முடைய ஆலயத்தில் கூடி சேர்த்த நம்முடைய பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த வருஷத்தை ஆரம்பித்த எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாளில் எங்களோட இல்லை. ஆண்டவரே, அவங்க நித்தியத்துக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையாக இன்னொரு வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறீர். உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், இந்த வருஷத்தையும் ஆண்டவரே நம்முடைய கிருபையினால் எங்களை நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து சென்று எல்லா கோணநாளைகளையும் நீர் சரி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் கரம் பிடித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, இப்பொழுது ஆண்டவரே இந்த ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஐயாம்மா அவருடைய தாழ்மையான கீழ்ப்படிதல்னால இன்னைக்கு எங்களை போல எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே இந்த வெளிச்சத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை இன்னும் அநேகர் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இன்னும் இந்த இடத்தை சுற்றியில் இருக்கிற அநேக மக்கள் ஆண்டவரே நம்முடைய மந்தையில் சேர்க்கப்படவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே இன்னும் இந்த ஆலயத்தை கூட ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே கட்டி முடிக்க உங்களுடைய கிருபையை கொடுங்க. ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே ஒரு மகிமையான ஆலயத்தை கர்த்தர் இங்கே எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு எஃபர்ட்ஸையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, ஜெயந்தன் ரீட்டாக்காவுடைய ஆண்டவரே எல்லா எஃபர்ட்ஸையும் ஆசீர்வதிங்க. டாக்டர்மாவை விசேஷமாக இந்த வயதான காலத்தில் ஆண்டவரே இன்னும் உடைய கிருபையினால் நீர் ஆண்டவரே பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, சகவாசத்தில் இருக்கிற ஆண்டவரே மூத்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் பலப்படுத்துங்க. ஆண்டவரே, சகவாசத்தின் ஊழியங்களை ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே இந்த வருஷத்தில் நாங்கள் ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பார்க்கவும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே எல்லா இழந்து போனவைகளையும் ஆண்டவரே சுவாமி திரும்பி பெறவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே வார்த்தையை கொடுக்குற ஊழியக்காரர் நீர் ஆண்டவரே வல்லமையாய் பயன்படுத்தி ஆண்டவரே சுவாமி எங்களுக்கு தேவையான வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே சுவாமி, சுகவீனமாக இருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை உங்களுடைய இறக்கம் அதிகமாக நாங்கள் வர நாட்களில் பார்க்க நீர் கிருபை செய்யுங்க. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்னாலுமே துதிப்பாய், என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் என்ற கீர்த்தன பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடலாம். என்னாலுமே துதிப்பாய், என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய்.
போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சமீபயமுள்ளவர் மேலவர் அருள் சமீபயமுள்ளவர் மேலவர் அருள் சாலவும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே துதிப்பாய் என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். As the next song, let's sing Mi Karaso. Mi Karaso means my beloved. Instead of Mi Karaso, let's put Ennesu and let's sing this song. My heart is filled with songs of praise. You gave me hope, you made a way. Now I long to live in your presence for all of my days. My soul sings, my spirit shouts, with every breath I'm crying out, I want to live for you alone. You have captured my heart. Yen Yeshuve, Lord, I give you my whole heart. Yen Yeshuve. Amazing grace has rescued me. You paid the price, you set me free. I will sing your praises forever, my Savior and King. My soul sings, my spirit shouts, with every breath I'm crying out, I want to live for you alone. You have captured my heart. Yen Yeshuve, Lord, I give you my whole heart. Yen Yeshuve, I will give you glory, tell the wondrous story how you rescued me. I'm the guilty one, but you sacrificed your son, your one and only. Now I stand before you, blameless and holy. My soul sings, my spirit shouts, with every breath I'm crying out, I want to live for you alone. You have captured my heart, my soul sings.
yen Yesube. Lord, I give you my whole heart, yen Yesube. ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு எல்லாமும் ஆனவர். நீர் மாத்திரம் ஒண்டி போதும் ஆண்டவரே எங்களுக்கு. நாம் எல்லாரும் சேர்ந்து நீர் மாத்திரம் போதும் என்ற பாடலை உணர்ந்து பாடலாம். Yehova Yireh, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், தாழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீரன் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவே நீரே என் ஆத்மநேசர், என்னிலே வளவான்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தாந்தீர், உம்மான்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. We shall sing this beautiful song, Make Me a Blessing. It is a very wonderful prayer for this new year which is so young. Make Me a Blessing 226 in our hymns and choruses book. Kindly join us as we sing this beautiful song out in the highways and byways of life. Out in the highways and byways of life, many are weary and sad.
focus is right, making the sorrowing glad. Make me a blessing, make me a blessing out of my life. May Jesus shine. Make me a blessing, oh Savior, I pray. Make me a blessing to someone today. Tell the sweet story of Christ and His love. Tell of His power to forgive. Others will trust Him if only you prove through every moment you live. Make me a blessing, make me a blessing out of my life. May Jesus shine. Make me a blessing, oh Savior, I pray. Make me a blessing to someone today. Give as was given to you in your need. Love as the Master loved you. Be to the helpless a helper indeed. Unto your mission be true. Make me a blessing, make me a blessing out of my life. May Jesus shine. Make me a blessing, oh Savior, I pray. Make me a blessing to someone today. செய்திக்கு முன்பதாக யாவரும் சேர்ந்து குயவனே குயவனே படைப்பின் காரணனே என்ற பாடலை பாடலாம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே ஈரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விளை போகாத பாத்திரம்
தம்மை போல் மாற்றிடுமே. உடைந்த என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. தூயவனே தூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மன்னாசையில் நான் மயங்கியே மெய்வாழி விட்ட கண்டேன். கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேன் இல்லை என்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாமும் பாதம் சேர பாதையில் நடத்திடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you for these beautiful songs and choruses that we can sing to worship you. பரமபிதாவே, உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் பாட முடிந்த அழகான பாடல்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். We worship you and thank you for your greatness and your holy attributes. உம்முடைய மகத்துவத்திற்காக, உம்முடைய பரிசுத்தமான அம்சங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். You are a God who inhabits the praises of Israel. நீர் இஸ்ரவேலின் அந்த துதிகளை ஆண்டவரே அதில் வாசம் செய்கிற தேவன். You are fearful in praises, great in holiness. நீர் ஆண்டவரே துதியில் பயபக்திக்குரியவர், பரிசுத்தத்திலே பெரியவர். This morning speak to us. இந்த காலையில் எங்களோடு பேசும். Thou knowest that I am poor and needy. நான் மிகவும் ஏழையும் தேவையுள்ளவனுமாக இருக்கிறேன் என்று உமக்கு தெரியும். I need your word. உம்முடைய வார்த்தை எனக்கு தேவை. We need your word. எங்களுக்கு உம்முடைய வார்த்தை தேவை. Speak to us through your word. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். Be thou glorified. நீரே மகிமைப்பட்டருளும். In Jesus' holy name I pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். For my meditation, let us turn to Paul's epistle to Philippians, 3rd chapter. என்னுடைய தியானத்திற்காக பவுல் பிலிப்பியர்களுக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்புவோம். We will keep that passage open before us. இந்த பாகத்தை நமக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்வோம். I do not know how many of you have made resolutions for the new year உங்களில் எத்தனை பேர் புதிய ஆண்டுக்கான தீர்மானங்கள் எடுத்திருக்கிறீர்களோ தெரியவில்லை. and how many of you have already broken some of your resolutions. எத்தனை பேர் உங்களுடைய தீர்மானங்கள் சிலவற்றை ஏற்கனவே முறித்து போட்டீர்களோ தெரியாது. I noticed a saying. இப்படியாக ஒரு மேற்கோள் சொல்லுகிறது. These words came to my eyes somewhere. இந்த வரிகள் என்னுடைய கண்களுக்கு எங்கிருந்தோ வந்தது. If you have already broken your new year resolutions, don't worry. நீங்கள் ஏற்கனவே புதிய ஆண்டு தீர்மானத்தை முறித்திருந்தால் கவலைப்பட வேண்டாம். Because round the corner, 25th January is the Chinese New Year. ஏனென்றால் 25 ஜனவரி மாதம் சீனர்களுக்கான புதிய ஆண்டு. And maybe if you want to wait a little more, you will have the Kannadam and Telugu New Year's Day on March 25th. ஒருவேளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் காத்திருப்பீர்கள் என்றால் மார்ச் 25ஆம் தேதி கன்னட புது வருடமும் தெலுங்கு புது வருடம் வருகிறது. Or if you break again your resolution, there is the Tamil New Year's Day coming up on 14th April. மறுபடியுமாக உங்கள் தீர்மானத்தை நீங்கள் முறித்து போடுவீர்கள் என்றால் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு வருகிறது. Dear friends, many people make resolutions
and break resolutions. அன்பான நண்பர்களே, அநேக மக்கள் தீர்மானங்கள் எடுக்கிறார்கள், அதை முறிக்கிறார்கள். If you keep your resolutions, that is very good. உங்கள் தீர்மானங்களை காத்துக்கொண்டால் மிகவும் நல்லது. But these flippant resolutions, it will do nothing good to you. ஆனால் இப்படியாக அழிந்து போகக்கூடிய இந்த தீர்மானங்கள் உங்களுக்கு ஒரு நன்மையும் செய்யாது. What we need today is not a resolution but a revolution. இன்றைக்கு நமக்கு தேவை தீர்மானங்கள் அல்ல, சீர்திருத்தம். Jesus Christ has come into this world to save us from our sin and give us a new revolutionary life. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்து நமக்கு ஒரு சீர்திருத்தப்பட்ட ஜீவியத்தை கொடுக்க விரும்புகிறார். He challenges us to a revolutionary life of love and sacrifice. நம்மை அன்பிலும் தியாகத்திலும் இருக்கக்கூடிய புரட்சிகரமான ஒரு ஜீவியத்திற்காக நம்மிடத்தில் அவர் சவால் விடுகிறார். In the passage that we read this morning, இந்த காலையிலே நாம் வாசித்த பாகம், I want to mention or speak a little about 4 words that are very useful to remember in a New Year situation. புதிய வருட சூழ்நிலையிலே நீங்கள் நினைவில் கொள்ளும்படியாக இந்த பாகத்திலிருந்து 4 வார்த்தைகளை நான் குறித்து சொல்ல விரும்புகிறேன். Although we have come to the 10th day of the new year, it is not too late to start. புதிய ஆண்டிற்கு உரிய 10ஆம் நாளில் நாம் வந்து விட்டாலும் நாம் ஆரம்பிப்பதற்கு இன்னும் கால தாமதம் ஆகிவிடவில்லை. So I want to speak a little bit on 4 important words to remember. நீங்கள் நினைவில் கொள்ளும்படியாக 4 முக்கியமான வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். And these 4 words I gather from the passage what Paul wrote to the Philippians. இந்த 4 வார்த்தைகளையும் பவுல் பிலிப்பியர்களுக்கு எழுதிய அந்த பாகத்திலிருந்து நான் தேர்ந்தெடுத்தேன். Remember, the letter to the Philippians was not written from some picnic spot or 5-star hotel. இதை நினைவில் கொள்ளுங்கள், பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் ஏதோ ஒரு சுற்றுலா அரங்கிலோ இல்லை என்றால் 5 நட்சத்திர ஹோட்டல்ல இருந்து எழுதப்படவில்லை. No, it was written while Paul was incarcerated in prison, Roman prison. பவுல் ரோம சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுது இது எழுதப்பட்டது. So Philippians, epistle to the Philippians is one of the prison epistles of Paul. பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் பவுல் சிறையிலிருந்து எழுதிய நிருபங்களில் ஒன்று. First word is dissatisfaction. முதலாவது வார்த்தை அதிருப்தி. We can all relate to the word dissatisfaction. அதிருப்தி என்ற வார்த்தைக்கு நாம் எல்லாருமே ஒரு தொடர்பை கொள்ளலாம். If you go on an interview asking people, are you satisfied with your job? நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு சென்று மக்களை பார்த்து உங்கள் வேலையிலே திருப்தியா இருக்கீங்களா என்று கேட்டால், I think most of them will have something to grumble about. நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், அநேகர் முறுமுறுக்கும்படியாக ஏதாவது ஒன்று இருக்கும். I am not satisfied with my job. என் வேலையிலே எனக்கு திருப்தி இல்லை. I am not satisfied with my employer. என்னுடைய வேலை கொடுப்பவரை குறித்து எனக்கு திருப்தி இல்லை. I am not satisfied with my employees. என்னுடைய சக வேலைக்காரர்களோடு எனக்கு திருப்தி இல்லை. I am not satisfied with my maid servant. என்னுடைய வேலைக்காரர்களோடு எனக்கு திருப்தி இல்லை. I am not satisfied with my boss. என்னுடைய எஜமானோடு எனக்கு திருப்தி இல்லை. Everywhere we see people are ready to express their dissatisfaction. எங்கு பார்த்தாலும் மக்கள் தங்களுடைய அதிருப்தியை சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். And they sometimes become vehement. We have these riots and strikes and so on. அவர்கள் சில நேரங்களிலே வெகுண்டு எழுந்து விடுகிறார்கள். இந்த போராட்டங்கள் வருகிறது, வேலை நிறுத்தம் எல்லாம் வருகிறது. But this is not the dissatisfaction I am meaning here. ஆனால் நான் இந்த மாதிரியான அதிருப்தியை இங்கே சொல்லவில்லை. But Paul is talking about a holy dissatisfaction. பவுல் இங்கே ஒரு பரிசுத்த அதிருப்தியை குறித்து So பேசுகிறார். Paul had very high goals. பவுலுக்கு மிகவும் உன்னதமான லக்குகள் இருந்தது. As we read in this chapter, how Paul once upon a time he was such a zealous Jew and very careful in maintaining all the law given by the law of Moses. நாம் இந்த அதிகாரத்தை படிப்போம் என்றால், பவுல் ஒரு காலத்திலே எப்படி மிகவும் வைராக்கியம் உள்ள ஒரு யூதனாக மோசேயினால் கொடுக்கப்பட்ட எல்லா நியாய பிரமாணங்களையும் பின்பற்றுவதிலே மிகவும் தீவிரமாக இருந்தார். But later on he found this great treasure in Jesus.
பிற்பாடு அவர் இயேசுவிலே இந்த பெரிய பொக்கிஷத்தை கண்டார். And what happened? 8 verse says, Yea, I doubtless I count all things but loss for the excellency of the knowledge of Christ Jesus my Lord, for whom I have suffered the loss of all things, do count them but dung, that I may win Christ. என்ன நேரிட்டது என்று 8ஆம் வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசனால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று காணப்படும்படிக்கு, Be found in him, not having mine own righteousness which is of the law, but that which is through faith of Christ, the righteousness which is of God by faith. Now St. Paul was so taken up by the love of Christ and love of the cross. சிலுவையின் அன்பை குறித்து, கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து பரிசுத்த பவுல் அதிகமாக ஈர்க்கப்பட்டார். His great aim in life was to develop an intimacy with Christ, more intimacy with Christ. அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய லட்சியம் என்னவென்றால் கிறிஸ்துவோடு ஒரு நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்வது, அதிக நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்வது. 10th verse he said, that I may know him, the power of his resurrection and fellowship of his sufferings, being made conformable unto his death. 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகும்படி. That was his longing. அதுதான் அவருடைய ஏக்கம். But St. Paul says, I have not arrived. I cannot say that I have arrived. I am not satisfied with my spiritual life still. ஆனால் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் வந்துவிட்டேன் என்று சொல்ல முடியாது, நான் இன்னும் வந்துவிடவில்லை, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே இன்னும் நான் முழு திருப்தி அடையவில்லை. Beginning of 12th verse, not as though I had already attained, either were already perfect, but I follow after. 12ஆம் வசனம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று என்னால் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். Same thing in 13th verse, brethren, I count not myself to have apprehended. 13ஆம் வசனம், சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. These are not the words of some new convert. இதெல்லாம் ஏதோ புதிதாக ரட்சிக்கப்பட்டவருடைய வார்த்தை அல்ல. Paul, who was a mature Christian, முதிர்ச்சி பெற்ற கிறிஸ்தவர் பவுல், maybe it must have been around 30 years after his conversion. ஒருவேளை அவர் ரட்சிக்கப்பட்ட 30 ஆண்டுகள் ஆகி இருக்க கூடும். He was responsible to establish so many churches in different parts of Turkey, Asia Minor and other places. துருக்கி, சின்ன ஆசியா, இப்படி பல இடங்களிலே சபைகள் உருவாக்குவதிலே அவர் மிகவும் முன்னணியிலே இருந்தவர். Almost half of the New Testament are composed of his letters to the various churches. கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டில் பாதி அவர் பல சபைகளுக்கு எழுதிய நிருபங்களை கொண்டதாக இருக்கிறது. So if you think of a mature Christian, we will automatically say Paul is somebody who is really spiritual and mature. ஒரு முதிர்ச்சி பெற்ற கிறிஸ்தவனை குறித்து நாம் யோசிப்போம் என்றால் மக்கள் தானாகவே சொல்வார்கள், பவுல் உண்மையாகவே ஆவிக்குரிய ரீதியிலே அவர் முதிர்ச்சி பெற்றவர் என்று. But Paul himself says, no, I have not arrived. Still I am striving after. பவுல் தாமே சொல்லுகிறார், இன்னும் நான் வந்து விடவில்லை, நான் இன்னும் போராடி கொண்டிருக்கிறேன். Now it is a characteristic of immature Christians, characteristic of those who have not really come close to Christ. கிறிஸ்துவைக்கு மிகவும் அருகாமையில் வராத மக்களுடைய குணாதிசயமாகவும் முதிர்ச்சி பெறாத ஒரு கிறிஸ்தவருடைய குணாதிசயமாக இந்த காரியம் இருக்கிறது. They think that they have arrived, they have achieved something great. அவர்கள் யோசிக்கிறார்கள், தாங்கள் வந்து விட்டோம், ஏதோ பெருசாக சாதித்து விட்டோம் என்று. They easily become satisfied. அவர்கள் சுலபத்திலே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். Dear friend, this is a temptation for us in this new year. அன்பான நண்பர்களே, இந்த புதிய ஆண்டிலே இது நமக்கு ஒரு சோதனை. You can either become a pickle thinking you have spiritually arrived, there is nothing more to grow. நீங்கள் ஒரு ஊறுகாயை போல ஆவிக்குரிய ரீதியிலே வந்து விட்டேன், இனி வளர்வதற்கு ஒன்றுமில்லை என்று ஒருவேளை யோசிக்கலாம். Or you can aim for perfection and try to come closer and closer to Jesus. இல்லை என்றால் நீங்கள் பரிபூரணத்தை நோக்கி சென்று இயேசுவுக்கு அருகாமையில் வரலாம். What I can say about Paul, this is a holy dissatisfaction.
பவுலை குறித்து நான் என்ன சொல்ல முடியும்? இது பரிசுத்தமான ஒரு அதிருப்தி. Now, sometimes people have a kind of pride, it's even humble pride. சில நேரங்களிலே மக்கள் ஒரு விதமான பெருமை கொள்ளுகிறார்கள். அது தாழ்மையான பெருமை கூட சொல்லலாம். The most dangerous kind of pride is the humble pride. மிகவும் அபாயகரமான பெருமை இந்த தாழ்மையிலே காணப்படக்கூடிய பெருமை. There is nobody so humble like me. என்னை போல யாருமே தாழ்மையாக இல்லை. Oh, I am spiritually mature. I can be an example to anybody. நான் ஆவிக்குரியதிலே முயற்சி பெற்று விட்டேன். யாருக்கு வேண்டுமானாலும் நான் உதாரணமாக இருக்கலாம். Nobody needs to teach me. யாரும் எனக்கு போதிக்க வேண்டியதில்லை. That is a very dangerous situation. அது மிகவும் அபாயகரமான சூழ்நிலை. Dear friends, when you compare yourself with the standards that God has given to us, அன்பான நண்பர்களே, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அளவோடு நம்மை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் you will cry like Isaiah, woe is me, I am undone. ஏசாவை போல நீங்கள் கதறுவீர்கள், ஐயோ நான் அதமானேன். Isaiah cried, woe is me, I am done, I am a man of unclean lips. ஏசாயா கதறினார், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன். I dwell in the midst of a people with unclean lips. அசுத்தமான மனிதர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்கிறேன். Dear friends, pride blinds us to our own sin and to our own evil. அன்பான நண்பர்களே, பெருமையானது நம்முடைய சொந்த பாவத்திற்கும் பொல்லாப்பிற்கும் அதை காண முடியாதபடி நம்மை குருடாக்குகிறது. So remember this word, dissatisfaction. இந்த வார்த்தை நினைவு கொள்ளுங்கள், அதிருப்தி. Instead of expressing dissatisfaction with so many things of this world, இந்த உலகத்தின் अनेक காரியங்களிலே அதிருப்தி காட்டுவதற்கு பதிலாக you can ask the Holy Spirit to show you your inner life, spiritual life. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளான ஆவிக்குரிய ஜீவியத்தை காட்டும்படி நீங்கள் கேட்கலாம். Then you will cry out, Lord, I am so unlike you. அப்பொழுது நீங்கள் கதறுவீர்கள், ஆண்டவரே நான் அதிகமாக உம்மை போல் இல்லை. I need to grow in holiness. நான் பரிசுத்தத்திலே வளர வேண்டும். I need to grow in purity. தூய்மையிலே வளர வேண்டும். I am so far away from your perfection. உம்முடைய பரிபூரணத்திலிருந்து நான் மிக தூரத்தில் இருக்கிறேன். So remember the first word, dissatisfaction. This is a healthy, holy dissatisfaction. முதல் வார்த்தையை நினைவில் கொள்ளுங்கள், அதிருப்தி. இது ஒரு ஆரோக்கியமான பரிசுத்தமான அதிருப்தி. The second word to remember, நினைவில் கொள்ளும்படியான இரண்டாவது வார்த்தை determination. ஒரு தீர்மானம் எடுப்பது, முடிவெடுப்பது. It is true that Paul was dissatisfied with own spiritual attainment or achievement. பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய சாதனை, தன்னுடைய ஆவிக்குரிய லக்கு, இதை குறித்து அதிருப்தியாக இருந்தார், உண்மைதான். But he was in no way willing to stay status quo. ஆனால் அவரோ இருந்த நிலைமையிலே இருக்கும்படி விரும்பவில்லை. So he was determined to make progress in growing into Christ likeness. அவர் கிறிஸ்துவின் சாயலிலே வளருவதிலே மிகவும் தீர்மானமாக இருந்தார். So if you see the 14th verse, I press toward the mark of the prize of the high calling of God in Christ Jesus. 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். So Paul often used these words found in athletics. பவுல் அடிக்கடி இந்த விளையாட்டிலே உபயோகப்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவதை பார்க்கலாம். So in a race, 100-meter dash, in a race, these kinds of words are used. பந்தயங்களிலே, இந்த 100 மீட்டர் ஓட்ட பந்தயம், இப்படியான பந்தயங்களிலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்துவார்கள். In Hebrews 12 chapter 1st verse, he says, let us lay aside every weight and run with patience the race that is set before us. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார், நாம் எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த லக்கை நோக்கி ஓடுவோம். He advises young Timothy. அவர் வாலிபனாகிய தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். 1 Timothy 6 chapter 12th verse. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Fight the good fight of faith. நல்ல விசுவாச போராட்டத்தை போராடு. Lay hold of eternal life. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். And toward the end of his life he tells about himself. அந்த வாழ்க்கையின் முடிவிலே அவர் தன்னை குறித்து சொல்கிறார். I have fought a good fight. நான் நல்ல போராட்டத்தை I போராடினேன். have kept the faith. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Are you fighting a good fight? நீங்கள் நல்ல போராட்டம் போராடுகிறீர்களா? It is only when you have determination. நீங்கள் ஒரு உறுதி கொண்டிருந்தால்தான். Many people they fight a wrong faith.
wrong fights. அநேக மக்கள் தவறாக காரியத்திற்காக சண்டை They போடுகிறார்கள். fight with their brother, they fight with their sister. சகோதரனோடு சகோதரியோடு சண்டையிடுகிறார்கள். Fight for holiness, righteousness and truth. பரிசுத்தத்துக்காக, நீதிக்காக, சத்தியத்துக்காக போராடுங்கள். But what was Paul striving after here? ஆனால் இங்கே பவுல் எதற்காக போராடினார்? 13:12, brethren, I count not myself to have apprehended, but this one thing I do, forgetting the things that are behind, and reaching forth unto the things which are before, I press towards the mark of the prize of the high calling of God in Christ. 13:14 சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். How many people they just give up? எத்தனை பேர் அப்படியே விட்டு விடுகிறார்கள்? Oh, I am not able to overcome this habit. இந்த பழக்கத்தை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை. Oh, I cannot try anymore. இனிமேலும் என்னால் முயற்சிக்க முடியாது. Dear friend, first of all, you have to surrender yourself to God. அன்பான நண்பனே, முதலாவது நீ தேவனுக்கு உன்னை ஒப்புவிக்க வேண்டும். Then God will help you to overcome that evil habit or whatever is enslaving you. அப்பொழுது அந்த பொல்லாத பழக்கத்தையோ உன்னை அடிமைப்படுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையோ மேற்கொள்ள தேவன் உதவி செய்வார். God will strengthen your will. உன்னுடைய பலத்தை தேவன் பலப்படுத்துவார். It is said of Edison, எடிசன் என்பவரை குறித்து இப்படி சொல்லப்பட்டது. when he was trying to invent this electric bulb, இந்த எலக்ட்ரிக் பல்பை அவர் கண்டுபிடிக்க முயற்சித்த பொழுது he tried 200 substance or gases to prevent the filament from burning out. அந்த பல்பிலே இருக்கக்கூடிய அந்த ஃபிலமென்ட் எரிந்து போகாதபடி இருக்கும்படியாக 200 விதமான வாயுக்களை முயற்சித்தாராம். But trying 200 kinds of substance which was not working, அது 200க்கு மேல இருக்கக்கூடிய பொருட்களை முயற்சித்தார், ஆனால் அவைகள் எல்லாம் வேலை செய்யவில்லை. some colleague or somebody commented, see, you have failed some 200 times, you have tried, you have failed. யாரோ இப்படியாக அவரை குறித்து சொன்னார்கள், பாருங்கள் 200 முறை நீங்கள் முயற்சித்தால் தோற்று போய்விட்டீர்கள். Edison said, nonsense. எடிசன் சொன்னார், மதியினன், I have discovered 200 substance that will not work here, இங்கே வேலை செய்யாத 200 பொருட்களை நான் கண்டுபிடித்து விட்டேன். but I will find a substance that will really work. ஆனால் உண்மையாகவே வேலை செய்யக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிப்பேன். And finally we have the great infinite invention of light bulbs. கடைசியிலே இந்த லைட் பல்ப் கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஒரு முடிவு அழிவில்லாததாக இருக்கிறது. Today you may not even think about light bulbs. இன்றைக்கானால் நாம் அந்த லைட் பல்பை குறித்து யோசிக்க முடியாது. When Edison discovered the light bulb, it was such a great big invention. எடிசன் அந்த லைட் பல்பை கண்டுபிடித்த பொழுது அது மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. Paul was determined. பவுல் மிக உறுதியாக இருந்தார். I won't give up. நான் விட்டுவிட மாட்டேன். I will press toward the mark. பந்தய பொருளை நோக்கி ஓடுவேன். I am determined. நான் உறுதியாக இருக்கிறேன். What is your determination in this new year? இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய உறுதி என்ன? Is your goal money? உங்களுடைய லட்சியம் பணமா? Or some carnal desires or carnal pleasures? இல்லை என்றால் மாம்ச வாஞ்சைகளா, மாம்ச இன்பங்களா? Or do you have a higher goal? இல்லை உன்னதமான இலக்கு இருக்கிறதா? God has got a very great and high plan for your life. தேவன் உங்களுக்காக மிகப்பெரிய உன்னதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். When you fit into God's plan, your life will be greatly blessed. தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக நீங்கள் பொருந்திக் கொள்ளும்போது உங்கள் ஜீவியம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படும். Third word to remember, நினைவில் கொள்ள வேண்டிய மூன்றாவது வார்த்தை, the word discrimination or discretion. You have to select. Out of many things you have to select, discriminate. இந்த வார்த்தை பிரித்து தேர்ந்தெடுப்பது. This has got a bad connotation in the present day. இந்த நாட்களிலே இது ஒரு தவறான மேற்கோளாக சொல்லப்படுகிறது. Because there are people who discriminate. மக்களை பிரித்து பார்க்கிறவர்கள் உண்டு. They divide people into castes or they divide people into color. ஜாதி ரீதியாக, நிறம் ரீதியாக மக்களை பிரிக்கிறார்கள். Or religion. மத ரீதியாக. Or they are not able to look with a free, unprejudiced eyes. அவர்கள் எந்தவித பாகுபாடு இல்லாத ஒரு கண்களோடு அவர்கள் பார்க்க முடியவில்லை. But here I am not meaning that kind of discrimination. எங்கே அப்படிப்பட்ட ஒரு பிரிவினை நான் சொல்லவில்லை. But I want you to see how Paul selected what he wanted to do. பவுல் எப்படியாக தான் எதை செய்ய விரும்பினாரோ அதை தெரிந்து கொண்டார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். Paul could have done 101 things.
பவுல் ஒரு 101 காரியங்கள் செய்திருக்கலாம். but he focused on one thing. ஆனால் அவரோ ஒரே காரியத்தில் நோக்கமாக இருந்தார். So what does he say in 13th verse? 13ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? Brethren, I count not myself to have apprehended, but this one thing I do. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். What is it you want to do in this 2021? 2021 நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்கள்? Oh, many people have so many hundreds of ideas. அநேக மக்கள் நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் கொண்டிருக்கிறார்கள். Oh, I must establish this business, that business. நான் இந்த தொழிலை அந்த தொழிலை நிறுவ வேண்டும். Oh, my bank balance must go up like this. என்னுடைய வங்கி கணக்கிலே பணம் இவ்வளவாக ஏற வேண்டும். Whatever the corona has reversed, I must get back everything. கொரோனா எதையெல்லாம் எனக்கு கீழே கொண்டு வந்து விட்டதோ அதையெல்லாம் நான் மறுபடியும் பெற வேண்டும். God wants you to focus on something more important. இன்னும் அதிக முக்கியமான ஒன்றிலே நீங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தேவன் St. விரும்புகிறார். Paul's goal was an intimacy. I want to be close to Christ. பரிசுத்த பவுலுடைய லக்கு என்னவென்றால் ஒரு நெருக்கம். நான் கிறிஸ்துவுக்கு அருகாமையில் இருக்க வேண்டும். Jesus spoke about having a single eye. If your eye is single, the whole body will be full of light. இயேசு நாம் ஒரே விதமான பார்வை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். Jesus told that rich young ruler who asked him, what shall I do to be saved? He said, you are lacking one thing. அந்த பணக்கார அந்த ஆளுநரிடத்திலே வாலிபரிடத்திலே இயேசு இடத்திலே அவன் கேட்டான், நான் ரட்சிக்கப்படுவதற்கு நித்திய அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று. இயேசு அவனை பார்த்து ஒரு இடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொன்னார். Your covetousness is preventing you from inheriting the kingdom of God. அவருடைய பொருளாசை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாதபடி உன்னை தடுக்கிறது. Give that up, come and follow me. அதை விட்டு என்னை வந்து பின்பற்று. In the home of Martha, Mary, Martha and Lazarus, மரியாள், மார்த்தாள், லாசருடைய வீட்டிலே Martha was very busy preparing a feast for Jesus. இயேசுவுக்கு விருந்தை ஆயத்தம் பண்ணுவதிலே மார்த்தாள் மிகவும் வேலையாக இருந்தாள். But Mary was sitting at the feet of Jesus. மரியாள் இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்திருந்தாள். Martha was looking at Mary, getting more and more angry. My sister is so selfish and I am having to do all the work alone. மார்த்தாள் மரியாளை பார்த்து மிகவும் கோபம் கொண்டாள். என்னுடைய சகோதரி அவள் பாட்டுக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள், நான் மாத்திரம் எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்கிறது என்று கோபப்பட்டாள். Finally, with anger, she came and burst out before Jesus. கடைசியிலே கோபத்தோடு வந்து இயேசுவுக்கு முன்பாக வெடித்தாள். Don't you care? I am doing all the work and my sister is sitting here. Ask her to come and join and help. நான் எல்லா வேலையும் செய்தேன், என்னுடைய சகோதரி இங்கே அமர்ந்திருக்கிறாள், உமக்கு கவலை இல்லையா? அவள் வந்து எனக்கு உதவி செய்யும்படி சொல்லும் என்றார். What was the reply of Jesus to Martha? இயேசு மார்த்தாளுக்கு கொடுத்த பதில் என்ன? Martha, Martha, you are troubled and cumbered about many things. மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். But one thing is needful. ஆனால் தேவையானது ஒன்று. Mary has chosen that part which will not be taken away from her. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். What is it that you have chosen in this new year? இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள்? Do you have a spiritual goal? ஆவிக்குரிய லக்கு இருக்கிறதா? Or is it only carnal goals? இல்லை என்றால் ஒரு மாம்ச லக்கு தானா? Oh, what will I buy? நான் என்ன வாங்குவேன்? How can I advance in this world? இந்த உலகத்தில் எப்படி முன்னேறுவது? Do you have spiritual goals like Paul? பவுலை போல ஆவிக்குரிய லக்குகள் உண்டா? I must come closer to Jesus. நான் இயேசுவுக்கு அருகாமையில் வர வேண்டும். This year my Bible study must improve. இந்த ஆண்டிலே என்னுடைய வேதாகம படிப்பு முன்னேற வேண்டும். This year my prayer life must be revolutionized. இந்த ஆண்டிலே என்னுடைய ஜெப ஜீவியத்திலே புரட்சி வர வேண்டும். Or you have only this carnal goals. இல்லை என்றால் மாம்ச ரீதியான லக்குகள் தானா? Your goals, what you achieve in this world will perish. நீங்கள் இந்த உலகத்திலே சாதிக்கக்கூடியதெல்லாம் அழிந்து போகும். What you do for the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் என்ன it செய்கிறீர்கள்? will never be lost. அது ஒருபோதும் அழிந்து போகாது. It seems Billy Graham, the great evangelist, பெரிய சுவிசேஷகராகிய பில்லி கிரஹாம், he had 22 offers from different states in United States.
அந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து வித்தியாசமான மாநிலங்களிலிருந்து 22 இடத்திலே அவருக்கு வாய்ப்பு வந்ததாம். What were they saying? என்ன சொன்னார்கள்? We will give you land, buildings, whatever you want. You build a Christian university here. நாங்கள் உமக்கு நிலம் தருகிறோம், பொருள் தருகிறோம், என்ன வேண்டுமானாலும் தருகிறோம், இங்கே ஒரு கிறிஸ்தவ பல்கலைக்கழகத்தை கட்டுங்கள். We will give you everything free, whatever you require. You build a Christian university. உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் எல்லாவற்றையும் இலவசமாக தருவோம், ஒரு கிறிஸ்தவ பல்கலைக்கழகத்தை கட்டுங்கள். But 22 times Billy Graham refused these offers. ஆனால் 22 முறை இந்த எல்லா வாய்ப்புகளையும் பில்லி கிரஹாம் மறுத்தார். What was his answer? அவருடைய பதில் என்ன? These things will greatly distract me from this mission of worldwide crusade of preaching Christ to the nations. இந்த காரியமானது உலகம் எங்கிலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற என்னுடைய அந்த பணியிலிருந்து என்னை திசை திருப்ப செய்துவிடும். Somebody else can do all that, but now my mission, my aim is to preach the gospel to the whole world. வேறு யாராவது இவை எல்லாவற்றையும் செய்ய முடியும், ஆனால் இப்பொழுது என்னுடைய பணி எல்லாம் முழு உலகத்திற்கும் சுவிசேஷத்தை கொடுப்பது. Dear friends, the devil is ready to distract you from this one goal, whatever God has given to you. அன்பான நண்பனே, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரே லட்சியத்திலிருந்து உன்னை திசை திருப்பும்படியாக பிசாசு எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். Do you have a desire to grow in holiness? பரிசுத்தத்திலே வளரும்படி வாஞ்சை உண்டா? Desire to grow in purity? தூய்மையிலே வளரும்படி. You want to be more intimate with Christ? நீங்கள் கிறிஸ்துவோடு அதிக நெருக்கமாக இருக்க The விருப்பமா? world will give you umpteen offers. உலகம் உங்களுக்கு அநேக வாய்ப்புகளை தரும். Don't spend too much time with the Bible or prayer. வேதத்திலோ ஜெபத்திலோ அதிக நேரம் செலவழிக்காதே. Oh, there are untold opportunities in the internet. இந்த இன்டர்நெட்டிலே சொல்ல முடியாத அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. Every now and then we get these spam messages. அவ்வப்பொழுது இந்த ஏமாற்றும்படியான செய்திகள் வருகிறது. And from that, some of them may be true. From your home, you make tens and thousands of rupees. You don't have to go anywhere. At home, sitting at home with your smartphone. We will give you business. You can earn much money. அதிலே சில காரியங்கள் ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறார்கள்? உங்கள் வீட்டிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், வீட்டிலே இன்டர்நெட்டை வைத்துக் கொண்டிருக்கலாம், நீங்கள் 10,000 20,000 அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்கிறார்கள். Marketing and so many other business offers. வர்த்தகம், இன்னும் மற்ற எத்தனையோ விதமான தொழில்கள். And sometimes some of these offers are irresistible. சில நேரங்களிலே இப்படியாக வரக்கூடிய வாய்ப்புகள் எதிர்க்க முடியாதவைகளாக Some of இருக்கிறது. the marketing people know how to play with your mind. இந்த வர்த்தகம் செய்கிற மக்கள் சிலருக்கு உங்கள் மனதோடு எப்படி விளையாட When வேண்டும் you என்று don't தெரியும். want to pay certain money for an article or something, they will ask you, how much are you willing to offer? நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுக்க விரும்பவில்லை என்றால் எவ்வளவு கொடுப்பீர்கள் என்று கேட்பார்கள். Supposing we give it to you free for some time. ஒருவேளை நாங்கள் கொஞ்ச காலம் உங்களுக்கு இலவசமாக கொடுத்தால் Somehow they want to pull you in. எப்படியோ உங்களை உள்ளே இழுக்க விரும்புகிறார்கள். And you give in to so many hundreds of things. நூற்றுக்கணக்கான காரியங்களுக்கு நீங்கள் இணங்கி போகிறீர்கள். But you can't do that one thing that is needful. ஆனால் தேவையான ஒன்றை உங்களால் செய்ய முடியவில்லை. Paul said, now my focus is on one thing. பவுல் சொல்லுகிறார், என்னுடைய நோக்கம் எல்லாம் இப்பொழுது ஒன்றின் மேல் தான். The world may be blasting, they may be crying loud for me to do so many things, but my focus is on one thing. உலகம் நான் அநேக காரியங்களை செய்யும்படியாக கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கலாம், ஆனால் என்னுடைய லக்கெல்லாம் ஒரே காரியம்தான். Years ago, Richard Wurmbrand, who suffered much in the communist prison, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக கம்யூனிஸ்ட் சிறையிலே அதிகமாக பாடுபட்ட ரிச்சர்ட் உம்ராண்ட் அவர்கள், he was subjected to not only that 14 years imprisonment, 3 years he spent in solitary confinement, small cell. அவர் 14 ஆண்டு சிறைவாசம் மாத்திரமல்ல, 3 ஆண்டுகள் அவர் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு சின்ன சிறையின் அறையிலே வைக்கப்பட்டார். And whole day they will be bombarded with this communist propaganda. முழு நாளுமாக இந்த கம்யூனிசத்தை குறித்து விளம்பரத்திலே அப்படியே அவர் காதிலே ஒலித்துக் கொண்டே செய்வார்கள். Bible is not scientific. வேதம் விஞ்ஞான ரீதியானதல்ல. You must follow communism. That is the only hope for mankind. கம்யூனிஸ்டை பின்பற்ற வேண்டும், அதுதான் மனிதருக்கு நம்பிக்கை. All day communist propaganda. முழு நாளும் கம்யூனிசத்தை குறித்து விளம்பரம். When once after he was freed, he was ransomed, freed, he came to Chennai. ஆனால் அவர் விடுதலையான பிற்பாடு கொஞ்ச காலம் பிற்பாடு சென்னைக்கு வந்தார். One of the doctors, one of our doctors asked him, நம்முடைய மருத்துவர்களிலே ஒருவர் அவரை பார்த்து கேட்டார்கள்,
how did you resist the communist propaganda, Amen. brainwashing of the communists? இந்த கம்யூனிஸ்டுகள் செய்து வந்த அந்த மூளை சலவை அதை எப்படி நீங்கள் எதிர்த்தீர்கள்? The answer given by Richard Gombrand, ரிச்சர்ட் உம்ராண்ட் அவர்கள் கொடுத்த பதில் it was really worth noting. அது உண்மையாகவே நாம் குறித்துக் கொள்வதற்கு தகுதியானது. A simple answer. எளிமையான பதில். Brother, we resisted this propaganda of brainwashing by simply heart washing. சகோதரர்களே, நாங்கள் இந்த மூளை சலவையை எப்படி எதிர்த்தோம் என்றால் வெறுமனே இருதயத்தை நாங்கள் கழுவிக் கொண்டிருந்தோம். Yes, that is the most important thing in our life. ஆம், அதுதான் நம் ஜீவியத்தில் மிக முக்கியமான காரியம். Daniel, Shadrach, Meshach, Daniel, that is what they learned from their childhood. They kept themselves clean and pure even in a hostile nation of Babylon. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் எல்லாம் தங்களுடைய சிறு பிராயத்தில் கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அந்நிய தேசமாகிய பாபிலோனில் கூட தங்களுடைய பரிசுத்தை காத்துக் கொண்டார்கள். They did not bow down to these evil laws and idolatry. இந்த பொல்லாத சட்டங்களுக்கோ விக்கிரக ஆராதனைக்கோ தலை வணங்கவில்லை. God kept them. தேவன் அவர்களை காத்துக் கொண்டார். God kept Daniel in the lion's den. தானியேலை சிங்க கெபியிலே தேவன் காத்துக் கொண்டார். God kept Shadrach, Meshach, Abednego in the furnace that was heated 7 times. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்கினி சூழலிலே தேவன் காத்துக் So கொண்டார். let me come to the fourth word. நான் 4வது வார்த்தைக்கு வருகிறேன். In English, all these words start with D so that it is easy to remember. ஆங்கிலத்திலே இது சுலபமாக நினைவில் கொள்ளத்தக்கதாக எல்லா வார்த்தைகளுமே டி என்று எழுதி First is ஆரம்பிக்கிறது. dissatisfaction, holy dissatisfaction about your spiritual life. முதலாவது அதிருப்தி, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து பரிசுத்தமான அதிருப்தி. Secondly, it is determination, இரண்டாவது இது உறுதி, holy determination. பரிசுத்தமான ஒரு உறுதி. Thirdly, it is discrimination. மூன்றாவது நீங்கள் பிரித்து தெரிந்தெடுப்பது. You chose something that is most important. மிகவும் முக்கியமான ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். If you give time to everything that asks you to give time, நேரம் கொடுக்கும்படி கேட்கும் எல்லாவற்றுக்கும் நேரம் கொடுத்தால் you will not have time for God. தேவனுக்காக நேரம் இருக்காது. You will not have time for the most important things in your life. உங்கள் வாழ்க்கையிலே மிக முக்கியமான காரியங்களுக்கு நேரம் You இருக்காது. may give all your time to business, உங்களுடைய எல்லா நேரத்தையும் தொழிலுக்கு கொடுத்தால் but you will lose your family. உங்கள் குடும்பத்தை இழந்து You போவீர்கள். will lose your spiritual life. ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்து போவீர்கள். So, fourth D is direction. நான்காவது டி வழி. What is the direction of your life? உங்கள் வாழ்க்கையின் வழி என்ன? So, Paul here had a direction in his life. எங்கே பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வழியை கொண்டிருந்தார். Once again, 13th verse. மறுபடியும் 13ஆம் வசனம். Brethren, I count not myself to have apprehended, but this one thing I do, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் பின்னுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். forgetting those things which are behind. பின்னானவைகளை மறந்து. That is very important in our Christian life. கிறிஸ்தவ ஜீவியத்தில் மிக முக்கியமானது இது. Many people live in the past. அநேக மக்கள் கடந்த காலத்திலே ஜீவிக்கிறார்கள். Years ago I was like this. ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இப்படி இருந்தேன். I did so many great things for God. தேவனுக்காக அநேக பெரிய காரியங்கள் செய்தேன். I built this church. இந்த சபையை கட்டினேன். I built that. அதை கட்டினேன். Many people, they glory in the past, அநேக மக்கள் கடந்த காலத்திலே மகிமைப்படுகிறார்கள். and they also enjoy in the past laurels, what honor they got in the past. கடந்த காலத்திலே அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த கணம் எல்லாவற்றையும் குறித்து கூட அனுபவிக்கிறார்கள். Dear friends, Paul could have gloried in all his achievements, பவுல் கூட அன்பானவர்களே அவருடைய சாதனையிலே அதிகமாக மகிமைப்பட்டிருக்கலாம். but he said, forgetting the things that are behind. ஆனால் அவர் சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து. Now in this chapter, இந்த அதிகாரத்தில் Paul earlier describes how religious he was. முன்பு பவுல் தான் எவ்வளவாக பக்திமான் என்று விவரிக்கிறார். And 5th verse onwards, 5ஆம் வசனத்திலிருந்து circumcised the 8th day of the stock of Israel, of the tribe of Benjamin, Hebrew of Hebrew, as touching the law, a Pharisee, concerning zeal, persecuting the church, touching the righteousness of the law, blameless.
நான் 8ஆம் நாளில் விருத்தசேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை தூக்கப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். So he was a man with great zeal, பெரிய வைராக்கியமுள்ள மனிதர், but going in the wrong direction. ஆனால் தவறான வழியிலே போனார். So he was persecuting Christians. கிறிஸ்துவை உபத்திரவப்படுத்தினார். These people are dangerous people. இந்த மக்கள் அபாயகரமானவர்கள். They will destroy our religion, our faith. நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய பக்தியை அவர்கள் அழித்து விடுவார்கள். Oh, Paul was so zealous, he wanted to persecute and eliminate all Christians. பவுல் மிகவும் வைராக்கியமுள்ளவராக எல்லா கிறிஸ்தவர்களையும் உபத்திரவப்படுத்தி நீக்கி போட விரும்பினார். With this mission, with permission of the high priest, he went to persecute Christians in Syria, in Damascus. இந்த நோக்கத்தோடு பிரதான ஆசாரியருடைய அனுமதியோடு சீரியாவிலும் தமஸ்குவிலும் கிறிஸ்தவர்களை அழித்து போடும்படியாக முன்னேறினார். Paul met Jesus on the Damascus road. ஆனால் தமஸ்கு சாலையிலே பவுல் இயேசுவை சந்தித்தார். That completely changed his direction. அது முற்றிலுமாக அவருடைய வழியை மாற்றியது. Oh, his old life was gone. He got a new life. அவருடைய பழைய வாழ்க்கை போய்விட்டது, புதிய ஜீவனை பெற்றார். And his direction changed. அவருடைய பாதை மாறியது. Dear friend, what is the direction of your life? அன்பான நண்பரே, உன்னுடைய வாழ்க்கையின் பாதை என்ன? Is your goal money? உன்னுடைய லக்கு பணமா? Name, fame? பேர் புகழா? Is it only worldly attainments? அது வெறும் உலக பிரகாரமான சாதனைகளா? Paul said, forgetting those that are behind, I reaching forth unto the things that are before. பவுல் சொன்னார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. What were the things that are before, that were before Paul? பவுலுக்கு முன்னால் இருந்த காரியங்கள் என்ன? He had a vision, wonderful vision of Christ. அவர் கிறிஸ்துவை குறித்து அருமையான தரிசனத்தை I கொண்டிருந்தார். must obey Christ. நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். If you turn to Acts of Apostles, 26th chapter, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம், he tells in his testimony before Agrippa அகிரிப்பாக்கு முன்பாக தன்னுடைய சாட்சியிலே சொல்கிறார், how Jesus met him on the Damascus road. எப்படி தமஸ்கு சாலையிலே இயேசு அவரை சந்தித்தார். 19th verse. 19ஆம் வசனம், Whereupon, O King Agrippa, I was not disobedient unto the heavenly vision. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. So 15th verse to 18th verse, we have what vision Paul got. 15 முதல் 18 வசனங்களிலே பவுல் பெற்றுக்கொண்ட தரிசனத்தை பார்க்கிறோம். Jesus appeared to Paul. இயேசு பவுலுக்கு முன்பாக தோன்றினார். And Jesus said, Rise, stand upon thy feet. I have appeared for this purpose, to make thee a witness both of these things and that for which I will appear unto you. இயேசு அவருக்கு சொன்னார், நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிறவைகளை குறித்து உன்னை ஊழியக்காரனாக சாட்சியாக ஏற்படுத்துகிறதாக உனக்கு தரிசனமானேன். I am sending you to the Gentiles. நான் உன்னை புறஜாதியருக்கு அனுப்புகிறேன். Most of the other apostles worked among the Jews. மற்ற அநேக அப்போஸ்தலர்கள் யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார்கள். Paul was given a mission. பவுலுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டது. 18th verse, to open their eyes and to turn them from darkness to light, from the power of Satan unto God, that they may receive forgiveness of sins and inheritance among them which are sanctified by faith that is in me. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். So at the time of his salvation, of conversion, he had this vision. அவருடைய அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்தில் தரிசனத்தை பெற்றார். And towards the end of his life, he is confessing before the king. The Jews did not want him to live. அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே ராஜாவுக்கு முன்னாக இப்படியாக அறிக்கையிடுகிறார். அப்பொழுது அவரை யூதர்கள் வாழ கூட விரும்பவில்லை. So he answers, whereupon, O King Agrippa, I was not disobedient to the heavenly vision. அவர் சொல்கிறார், ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. 2 Timothy 4:7, 2 தீமோத்தேயு 4:7 Paul says, அவர் சொல்கிறார், I have fought a good fight, I have finished my course, I have kept the faith, henceforth there is laid up for me a crown of righteousness, which the Lord the righteous judge shall give me at that day, not to me only, but unto all them that love his appearing. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். Paul did not deviate from that direction. அந்த வழியிலிருந்து பவுல் விலகி போகவில்லை. Today, how many people make a shipwreck of their faith? இன்றைக்கு எத்தனை பேர் தங்களுடைய விசுவாசத்திற்கு கப்பற்சேத்தை They உண்டாக்குகிறார்கள். begin well,
நன்றாக But ஆரம்பிக்கிறார்கள். then distractions of the world carry them away. ஆனால் உலகத்தினுடைய திசை திருப்புதல் அவர்களை இழுத்து போய்விடுகிறது. Dear friends, this year is still young before us. அன்பான நண்பர்களே, இந்த ஆண்டு இன்னும் ஆரம்பத்தில் தான் நமக்கு முன்பாக இருக்கிறது. 10 days. 10 நாட்கள். Let us make a real determination. நாம் உண்மையான தீர்மானம் எடுப்போம். Remember these 4 words starting with D. தீயிலே ஆரம்பிக்கும் இந்த 4 வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். Dissatisfaction. அதிருப்தி. Holy dissatisfaction. பரிசுத்த அதிருப்தி. So that we are not satisfied with our own spiritual life at the present. தற்காலத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து நாம் திருப்திப்படவில்லை. But we may strive for closer walk with Jesus. நாம் கிறிஸ்துவோடு நெருங்கி நடக்கும்படி போராடுவோம். Secondly, determination. இரண்டாவது உறுதி. Like Paul, let us press toward the mark of the high calling of God. பவுலை போல தேவனுடைய உன்னதமான அழைப்பை நோக்கி நாம் முன்னேறி செல்வோம். Thirdly, focus. Discrimination. Set your things on the focus. One thing have I desired. மூன்றாவது பிரித்தெடுத்து தெரிந்து கொள்ளுதல். ஒரு காரியத்தை நான் வாஞ்சிக்கிறேன். One thing I do. ஒன்றை நான் செய்வேன். Fourthly, direction. நான்காவது வழி. Are you going the right direction? சரியான வழியில் போகிறீர்களா? Let us examine our hearts. நாம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for these things that we learn from Paul's teachings and his life. பரமபிதாவே, பவுலுடைய போதனைகளிலிருந்து அவருடைய ஜீவியத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த காரியங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். How often we get puffed up when we make some spiritual progress. நாங்கள் கொஞ்சம் ஆவிக்குரிய முன்னேற்றத்தை மேற்கொண்டாலே எப்படி சீக்கிரத்திலே நாங்கள் அப்படியே பெருமை எடுத்துக் கொள்கிறோம். When we compare ourselves to others. நாங்கள் எங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு, And when we notice somebody who is living a mediocre Christian life. யாராவது ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவ ஜீவிப்பதை பார்த்தால், Lord, let us not congratulate ourselves. நாங்கள் எங்களையே பாராட்டிக் கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. How Paul could have looked at so many people who are living such low spiritual lives. ஆவிக்குரிய ஜீவியத்தை மிகவும் கீழாக வாழ்கிற எத்தனையோ பேரை பார்த்து பவுல் அப்படி செய்திருக்கலாம். But he didn't lower his standards. ஆனால் அவருடைய அளவுகளை குறைத்துக் கொள்ளவில்லை. Lord, help us to have that holy dissatisfaction and that holy determination. ஆண்டவரே, பரிசுத்தமான அதிருப்தியும் பரிசுத்தமான உறுதியும் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Give us a proper focus in this new year. இந்த புதிய ஆண்டிலே எங்களுக்கு சரியான நோக்கத்தை தாரும். Let our direction be right. எங்களுடைய வழி சரியானதாக We இருக்கட்டும். don't want to run after the filthy lucre or the evil things of the world. இந்த உலகத்தினுடைய பொல்லாத அசுத்தமான காரியங்கள் பின்னால் நாங்கள் போக விரும்பவில்லை. We want to shine your light to others. உம்முடைய வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் பிரகாசிக்க விரும்புகிறோம். As you said in your word, let your light so shine before men that they may see your good works and glorify the Father in heaven. உங்களுடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கிற பிரகாரமாக உங்களுடைய வெளிச்சமானது மக்கள் மத்தியிலே பிரகாசிக்க கடவுது. அப்பொழுது உங்களுடைய நற்கிரியைகளை மக்கள் பார்த்து பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை Help us மகிமைப்படுத்துவார்கள். and guide us. எங்களுக்கு உதவி செய்ய We வழிநடத்தும். ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். Amen. ஆமென். அன்பானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். இந்த நாளிலே நீங்கள் இந்த ஆன்லைன் ஆராதனை மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்காக தேவனை துதிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை 7:30 மணிக்கு ஆன்லைன்ல உங்களுக்கு ஆராதனை இந்த யூடியூப் மூலமாக ஒளி பரப்பப்படும். இதை நீங்களும் கண்டு கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இன்னும் நீங்கள் அறிந்த தெரிந்த அநேக மக்களையும் கேட்கும்படியாக அவர்களை அழைத்து இதற்குரிய லிங்கை அவர்களுக்கும் கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய மாலை ஆராதனை சூரிய நாராயண தெருவிலே பிபிசிஎல் பெட்ரோல் பங்க் அருகாமையில் உள்ள எல்இஎஃப் ராயபுரம் தேவாலயத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை 6:15 மணிக்கு நடைபெறும். அதற்கு நீங்களும் வரலாம். இன்னும் நீங்கள் அறிந்த தெரிந்த அநேகரையும் அழைத்து வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வருகிறவர்கள் தயவுசெய்து சமூக இடைவெளி இன்னும் மற்ற அரசாங்கம் விதித்திருக்கிற விதிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. As a last song, let's sing The Old Rugged Cross. On a hill far away stood an old rugged cross, the emblem of suffering and shame.
the dearest and best, for a world of lost sinners was slain. So I cherish the old rugged cross, till my trophies at last I lay down. I will cling to the old rugged cross and exchange it someday for a crown. Oh, the old rugged cross, so despised by the world as a wondrous attraction for me. For the dear Lamb of God left His glory above to bear it to dark Calvary. So I'll cherish the old rugged cross till my trophies at last I lay down. I will cling to the old rugged cross and exchange it someday for a crown. To the old rugged cross I will ever be true, its shame and reproach gladly bear. Then He'll call me someday to my home far away, where His glory forever I'll share. So I'll cherish the old rugged cross till my trophies at last I lay down. I will cling to the old rugged cross and exchange it someday for a crown. I will cling to the old rugged cross and exchange it someday for a crown. Let us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit be rest and abide with all of us, both now and forevermore. Amen.